தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு எந்த படிப்பிற்கு மாணவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பது குறித்தும் அதற்கான காரணம் பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். கடந்த ஆண்டு கலந்தாய்வை போன்று இந்த ஆண்டும் மாணவர்களின் தேர்வில் முதலிடம் பிடித்திருப்பது இசிஇ எனப்படும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிப்புதான். இசிஇக்கு பிறகு மாணவர்கள் அதிகம் விரும்பும் படிப்புகள் மெக்கானிக்கல் மற்றும் கணினி அறிவியல் ஆகியவை. இதுவரை 6 நாட்கள் நடந்த கலந்தாய்வில் 4018 மாணவர்கள் இசிஇ படிப்பை தேர்ந்தெடுத்துள்ளனர். மெக்கானிக்கல் படிப்பை 3453 மாணவர்களும், கணினி அறிவியல் படிப்பை 2164 மாணவர்களும் தேர்வு செய்துள்ளனர். அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கும் என கூறப்படுவதால் இந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்ததாக கூறுகின்றனர் மாணவர்கள். சின்ன வயசுல இருந்து மெக்கானிக்கல் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. எங்க அண்ணன் வர அதுல நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொன்னனால நான் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன். நிறைய காலேஜ் போய் பார்த்துருந்தோம். அதில் எல்லாமே நிறைய கசின் வந்து ஈஸியாக எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் என் கசின்ஸ் எல்லாம் அதான் எடுத்திருக்காங்க, ஈஸியாக எடுத்திருக்காங்க. அதனால அந்த ஈஸி கோர்ஸ் எடுத்திருக்கோம். பிஇல மெக்கானிக் இன்ஜினியர் எடுத்திருக்கேன். நல்ல கோர்ஸ். டீச்சருங்க ஃப்ரெண்ட் எல்லாமே கேட்டு இருந்தேன். நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போவேன், பேசுவேன் போவேன். மாணவர்கள் படிப்பை விட தேர்ந்தெடுக்கும் கல்லூரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது நல்லது என்கின்றனர் கல்வியாளர்கள். இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு சுமார் 35 லட்சம் மாணவர்கள் பொறியியல் பயில்வதாகவும், இவர்களில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இசிஇ, மெக்கானிக்கல் போன்ற படிப்புகளையே தேர்ந்தெடுப்பதாகவும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த படிப்புகளுக்கான பணிக்கு அளவுக்கு அதிகமான போட்டி நிலவுகிறது என்பது கல்வியாளர்களின் கருத்து. அன்னோன் பிரான்ச்சஸ் எடுத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு நீங்க காம்படிஷன் பண்ணும்போது லெஸ் தென் 1000 பீப்புள்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது வந்து மோர் தென் lakhs பீப்புள் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோட நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதனால நீங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேலை வாய்ப்புகள் எந்த படிப்பிற்கு அதிகம் என ஆராய்வது தேவையான ஒன்றுதான். எங்கு கூட்டம் அதிகமாக செல்கிறதோ அங்கேயே நாமும் செல்வோம் என்ற மனநிலையை பெற்றோர் விடுத்து மாணவர்களின் விருப்பம் எதில் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியது அவசியம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயாவுடன் ஆறுமுகம்.